பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆம், நம் ஆண்டவராகிய கர்த்தர் இன்று விடுதலையை பேசுகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் அடிமைதனத்தால் மாண்டு போவதை விரும்புவதே இல்லை. அவர்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, ஒருவரும் அவர்களை மேற்கொள்ளாமல் இருக்க, யாதொருவரும் அவர்களை அடக்கி ஆள அவர் விரும்புவதே இல்லை. உன்னை மாத்திரமல்ல, உன்னிடத்தில் உள்ளவர்களையும் அவர் விடுதலை பண்ணுவேன் என்று குறிப்பிட்டு இங்கே கூறுகிறார். ஆம், உன்னை விடுவிக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்குவாரே, ஆனால் மெய்யாகவே விடுதலையாகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இவரை அறிந்தும் அடைந்தும் இருக்கின்ற நாம் விடுதலையின் உணர்வோடு விசுவாசத்தில் வீறு கொண்டு எழ வேண்டும். அவ்விசுவாசத்தை அறியாத குழந்தைகளைப் போல் வாழ வேண்டும். மேலும் தேவன் நமக்கு விடுதலை தர மீட்கும் பொருளாக விடுதலை கிரயமாக மிகவும் வல்லமையான அவரது பரிசுத்த சொந்த இரத்தத்தை செலுத்தியுள்ளார். ஆகவே இந்த வாக்குத்தத்தமாகிய சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலும் சகலவற்றிலும் நாம் விடுதலை பெறுகிறோம் என்று உறுதி கொள்வோம், விசுவாசிப்போம். அத்தகைய உறுதியான உணர்வோடு இனி நம் நாட்களை கழிப்போம். நம் பிரயாசங்களை மேற்கொள்வோம். கடினமான பாதைகளிலும் எளிதான முன்னேற்றங்களை நிச்சயம் காண்போம். இன்று முதல் உன் விடுதலையின் வாழ்வு நிச்சயம் மேன்மையான சாட்சிகளாக நிற்கும். நன்மையும் கிருபையும் என்னாலும் பின்தொடரும். ஆம், நாம் அவர் உடன்படிக்கையின் இரத்தத்தாலே விடுதலை பெற்றவர்கள். God bless you abundantly.